கல்பாக்கத்தில் இங்கே வரக்கூடிய இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்சில் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஐஜிகேர் 01/2024 கீழே சயின்டிஃபிக் ஆஃபீஸர் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க ரெகுலர் பேசிஸில். இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி அதில் எந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த சயின்டிஃபிக் ஆஃபீஸர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் காப்பி, அதாவது பிரிண்ட் அவுட் வந்து சென்ட் பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷனோடைய பிரிண்ட் அவுட் வந்து 8/7/2024 அன்னைக்கு அதுக்குள்ளே வந்து ஒரிஜினல் இதோட ஜெராக்ஸில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் அப்ளிகேஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் வந்து அக்செப்டப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டாக சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சர்ஜரியில் 7 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வந்திருக்கு. அதில் 6 வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் ஆஃபீஸரில் மெடிக்கலில் நியூக்ளியர் மெடிசனில் 3 வேக்கன்சிக்கு 3 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 3 பேருமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸர் டென்டல் ப்ரோஸ்டோடானிக்ஸில் வந்து 308 பேரோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்குது. அதில் அக்செப்ட் பண்ணது வந்து 257 பேர், 51 பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கல்லையே வந்து அனஸ்தீஷியாவில் 33 அப்ளிகேஷனில் 26 அப்ளிகேஷன் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எலிஜிபிள், 7 பேரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சயின்டிஃபிக் ஆஃபீஸர் டி மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆப்தல்மாலஜியில் 30 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் 22 வந்து அக்செப்டபிள், 8 வந்து ரிஜெக்டட். சரிங்களா? கைனகாலஜியில் வந்து மெடிக்கலில் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் டியில் 20 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 15 பேர் வந்து அக்செப்டபிள், 5 பேர் வந்து ரிஜெக்டட். மெடிக்கல்லையே வந்து ரேடியாலஜியில் 4 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 4 பேருக்குமே அக்செப்டபிள். அடுத்தது பீடியாட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 36 ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் 23 வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எலிஜிபிள், 13 வந்து நாட் எலிஜிபிள். சரிங்களா? நாட் கன்சிடர் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்தது இஎன்டியை பொறுத்த வரைக்கும் 32 ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் 21 வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எலிஜிபிள், 11 வந்து நாட் எலிஜிபிள். நியூக்ளியர் மெடிசனில் வந்து 3 ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் 3மே வந்து அக்செப்டபிள். ஜென்ரல் சர்ஜரியில் 10ல் 7 வந்து அக்செப்டபிள். ஹியூமன் மெடிக்கல் ஜெனட்டிக்ஸில் வந்து 27ல் 18 அக்செப்டபிள். ஜென்ரல் டியூட்டி கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸரில் 798 அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதில் 447 பேர் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எலிஜிபிள், 351 பேர் நாட் எலிஜிபிள். சரிங்களா? அந்த கம்ப்ளீட் டீட்டெயில் லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 138 அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதில் 64 பேர் வந்து ஓகே, 74 பேர் வந்து நாட் எலிஜிபிள். சரிங்களா? மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 113ல் 56 வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எலிஜிபிள், 57 பேர் வந்து ரிஜெக்டட். அடுத்தது ரேடியோகிராஃபியில் வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் 210 அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதில் 99 வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எலிஜிபிள், 111 வந்து ரிஜெக்டட். நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 10 ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் 7 வந்து அக்செப்டபிள், 3 வந்து நாட் அக்செப்டபிள் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன். சரிங்களா? இதை வந்து லிஸ்ட்டு, இதை வந்து இதோடைய லிங்க்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் சர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து மேலே இருக்கக்கூடிய இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் எலிஜிபிள், கீழே இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நாட் எலிஜிபிள், நாட் கன்சிடர் அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.